ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்க போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. பைக்கில் போகிறாங்கங்க. போகிற வழியில் ஒரு வயசானவர் மாதிரியான ஒரு தோற்றம். லிஃப்ட் கேட்குது. அந்த லிஃப்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான திகிலான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கான வீடியோவில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எந்த இடத்துலையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டுருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாவட்டத்துக்கு அருகாமையில ஒரு சின்ன அழகான கிராமமாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான் இந்த காயத்ரி அப்படின்றவங்க. இவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு டெய்லி அவங்களோட கிராமத்துல இருந்து ஸ்கூட்டில தான் அவங்களோட கம்பெனிக்கு போவாங்களாம். அங்க ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்கூட்டில தான் வீட்டுக்கு வருவாங்களாம். இந்த மாதிரி அவங்க ரெகுலரா போய்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா போயிட்டு இருந்திருக்காங்க. அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க காலையில கிளம்பி போகும்போது ஒரு மாதிரி இவங்களுக்கு மனசு நெருடலா இருந்திருக்கு. என்ன காரணம்னா, ஆல்ரெடி இவங்களோட வீட்டுல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து சில பேரை வந்து இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டெல்லாம் ஒரு அமானுஷம் கூப்பிடுதாம். அதே மாதிரி அந்த இடத்துல வரவங்க திடீர்னு கீழே விழுந்து அடிபடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வீட்டுல எல்லாம் முன்னாடி நாள் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் இந்த பொண்ணுக்கு அன்னைக்கு காலையில ஒரு மாதிரியாவே இருந்திருக்கு. பரவாயில்ல, நம்ம ரெகுலரா போற இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களாம். போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் அவங்க வராங்க. மணி 8:30. அவ்வளோ நேரத்துக்கு இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது அது ஒரு சின்ன ரோடு தான், நாங்கள் பைபாஸ் ரோடு மாதிரிலாம் கிடையாதாம், ஒரு தார் ரோடு தான். அதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருட்டான ஒரு இடம் மாதிரி இருக்குமா. அது என்ன காரணம்னா, அங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குமாம். அதனால அந்த இடம் மட்டும் டார்க் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா. ஏதாவது வண்டிங்க போச்சுன்னா தான் அந்த ஹெட்லைட் வெடிச்சோம்னா அது தெரியுமா. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட ஸ்கூட்டி அங்கே போய்கிட்டு இருக்குங்க. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சைடு ரோடு ஓரத்தில் யாரோ ஒரு பெரியவர் வந்து நடந்து போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த பெரியவர் என்ன இவ்வளோ நேரத்துக்கு நடந்து போகிறாரு, அதுவும் இருட்டில் ஒரு லைட் கூட இல்லாமல் போகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நினச்சிட்டே இருந்திருக்காங்க. சரியா இந்த பொண்ணு அந்த பெரியவரை கடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த லிஃப்ட் கேட்குற மாதிரி கையை நீட்டிருக்காரு அந்த பெரியவர். இப்படி கையை நீட்டினதும் இந்த காயத்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இவங்களுக்கு என்னதான் ஹெல்ப்னு கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஆனா இவங்களோட வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அமானுஷம் அது மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இந்த காரணத்தினாலே நிறுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் போயிருந்திருக்காங்க. சரி, ஒரு தனியா ஒரு வயசானவர் இருக்கிறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணா என்ன ஆயிருக்குது அப்படின்னு தான் அந்த ஸ்கூட்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்திருக்காங்க. நிறுத்திட்டு என்னங்க ஐயா எங்க போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்கம்மா போற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட கிராமத்தை சொல்லியிருக்காங்க. போற வழியில தாம்மா என்னோட ஊர் இருக்கு, நான் அங்கே இறங்கிக்கிட்டுமா நான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா நீ ஏத்திக்கிறியா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்திருக்காங்க. இப்போ காயத்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றதுக்கும் மனசு இல்லை, தனியா விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சரி ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த நபரும் மேலே அந்த ஸ்கூட்டில ஏறி உட்கார்றாருங்க. உட்காரும் போது இந்த பொண்ணோட அந்த முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு, ரொம்பவே சூடா இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. ரெண்டும் கலந்த மாதிரி அது ஒரு ஃபீலா இருந்திருக்கு. என்னடா இது திடீர்னு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தாலும் அந்த நபரை பத்தி நம்ம எதுவும் நினைக்க வேண்டாம், அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மனசை தேத்திக்கிட்டு ஸ்கூட்டியை மூவ் பண்ணி போறாங்க. இப்போ இவங்க போய்கிட்டே இருக்கும்போதே அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திடீர்னு இவங்களோட இடுப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கை வச்சிருந்திருக்காங்க. அந்த கை வச்ச அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஜில்லுன்னு ஃபுல்லா ஐஸ் கட்டி கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருந்திருக்குங்க. இப்படி ஜில்லுன்னு ஃபீல் ஆனதுமே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவும் கோவப்பட்டிருக்காங்க. என்னங்க ஐயா பண்றீங்க, கையெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு இப்படி சொன்னதும் அந்த முதியவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, கையை டக்குனிக்கு எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, நீங்களே வயசானவங்க, அதனாலதான் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கோவத்தோடய அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மறுபடியும் இந்த நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்களோட ஷோல்டர் பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கை வச்சிருந்திருக்காருங்க. இப்போ கை வைக்கும் போது நார்மல் மனுஷங்க கை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு.
இப்படி கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ற மாதிரியும் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஃபீல் வந்ததுமே அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே அந்த இடத்துல பைக்கு அந்த ஸ்கூட்டியை நிறுத்திட்டு, இப்ப நீங்க இறங்குறீங்களா இல்லையா, என்ன இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்டுட்டு அதன் பிறகு இந்த பொண்ணு வந்துட்டு அந்த பெரியவரை இறங்க சொல்றாங்க. அவர் இறங்கல. இல்லம்மா நான் எதுவும் பண்ண மாட்டேன், இனிமே நான் எதுவும் பண்ணல, நீ என்னோட கிராமத்துல கொண்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிருக்க. கெஞ்சறதுனாலதான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு ஸ்கூட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்ப போய்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கேப் விட்டு உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பெரியவர் டக்குன்னு அந்த பொண்ணோட பக்கமா நெருங்கி வந்து உட்கார்ந்துட்டாராங்க. ரொம்பவே கேப் இல்லாத மாதிரி இறுக்கமா உட்கார்ந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. இப்படி உட்கார்ந்ததும் ஷோல்டர் மேல மறுபடியும் கையை வைக்கிறாரு. கழுத்து பகுதிக்கு கீழே அந்த கையை கொண்டுட்டு வர்றாரு. இப்படி வந்ததும் கையை வெடுக்குன்னு தட்டி விடுறாங்க காயத்ரி. தட்டி விட்டுட்டு வண்டியை அங்கேயே நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டில இருந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு இப்ப நீங்க இறங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே அவங்க பின்னாடி பின் சீட்ல உட்காந்துருந்தாங்களே அவங்கள பாக்குறாங்க. அங்க பார்த்த காயத்ரிக்கு பயங்கரமா பயந்து போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. இவங்க வந்து இறங்க சொல்லியுமே அவங்க இறங்கவே இல்லை. ஆனா அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ ஆளை காணமே அப்படின்னதும் இவங்க நடுங்கி போயிட்டாங்க. திடுக்குன்னு இவங்க நல்லா தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்னடா இது, ஒருவேளை நம்ம அம்மா அப்பா சொல்லிட்டு இருந்தா அந்த அமானுஷம் இதுவா தான் இருக்குமோ, ஒருவேளை இந்த அமானுஷம் நம்மளை மறுபடியும் பின்தொடருமோ அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பயந்துட்டு நடுக்கத்துல யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு போறாங்க. போறவங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கை தாண்டுறாங்களாங்க. இப்ப நிறுத்தின இடத்துல இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 200 மீட்டர் அவ்வளவுதான் தூரம் இருக்கும். அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கை தாண்டுறாங்க. தாண்டிட்டு மறுபடியும் இவங்களோட அந்த ஸ்கூட்டில பின்பக்கமா வெயிட் ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்படி என்னடா இது, மறுபடியும் ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்க, பின்னாடி நம்ம யாருமே ஏத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல பார்க்கவே கூடாத ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு கொடூரமாவும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு முகத்தோடையும் கோரமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கீங்க. முகமெல்லாம் அப்படியே அடிப்பட்ட மாதிரியும் பல்லு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இந்த உதடு பகுதியெல்லாம் எதுவுமே இல்லையா, பல்லு மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த காது பகுதியில இருந்து அப்படியே ரத்தமா ஊத்துற மாதிரியும், கூடவே அந்த கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணே இல்லாத மாதிரியும் இருந்திருக்கு. அந்த குழி மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. பார்த்தவங்க கத்துன்னு கத்திட்டு அதே இடத்துல அந்த ஸ்கூட்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டு மறுபடியும் அந்த கண்ணாடி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா இது, இன்னைக்கு இந்த மாதிரி நடக்குதே, ஒரு நாளும் இந்த மாதிரி நமக்கு நடந்தது இல்லையே, இன்னைக்கு என்ன ஆச்சு நமக்கு அப்படின்ட்டு இவங்களுக்கு திட்டுறாங்க. ரொம்ப தைரியமா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிறால் இவங்களே பேசிக்கிட்டாலும் இவங்களுக்கு பயம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிடலாம். அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம ஹெல்ப்க்கு ஆள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு இவங்களோட ஹெட்செட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க என்னம்மா இது திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போறாங்க. அதன் பிறகு மறுபடியும் ஒரு ஸ்பீட் பிரேக் வருது. அந்த ஸ்பீட் பிரேக்கை இவங்க கிராஸ் பண்ணி அந்த ஏற்றி இறக்கிருக்கிறாங்க. அடுத்தது மூவ் பண்ணும்போது இது இருக்கிறத விட டபுள் மடங்கு ஹெவி வெயிட்டா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னடா இது, மறுபடியும் இந்த மாதிரி ஹெவி வெயிட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா லைன்ல இருக்கீங்களா, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. போனு கட் ஆயிடுச்சு. எப்படி கட் ஆச்சு என்ன ஏதுன்னே இவங்களுக்கு புரியல. ஆனா லைன்ல யாருமே கிடையாது. இவ்வளவு ஹெவி வெயிட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு போது முன்ன மாதிரியே இந்த பொண்ணோட அந்த இடுப்பு பகுதியில கையை வைக்கிறதுக்காக கை ரெண்டும் இப்படி கொண்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. இப்ப இந்த ஃபீல் வந்ததும் இவங்க ஒரு ஷால் போட்டிருந்தாங்க. அந்த ஷால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பின் பக்கமா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இவங்களோட கையில ஏதோ ஒண்ணு தட்டுப்படுற மாதிரி இருந்தது. அப்பவே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒருவேளை நம்ம முன்ன இறக்கி விட்ட அதே அமானுஷமா தான் இருக்குமோ, ஒருவேளை அது நம்மளை தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே பயந்துருக்காங்க. பயந்தவங்க அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கல. ஆனா உள்ளுக்குள்ள பயம் நடுங்கிட்டு இருக்கு. ஃபுல்லா அப்படியே குளிர்ல நடுங்கிற மாதிரி இந்த உதடு கை கால் எல்லாம் அப்படியே உதறல் ஆகிட்டு இருக்கு. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இவங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த சைடு மிரர்ல பாக்குறாங்க.
சைடு மிரர்ல பார்க்கும்போது யாருமே இல்லை, அங்க எதுவுமே இல்லை. அப்பாடா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த பயத்துல இருந்து மீண்டு வரத்துக்குள்ளயுமே மறுபடியும் இவங்களோட இடுப்பு பகுதிக்குள்ள யாரோ இறுக்கமா கையை வச்சு பிடிச்சிட்டாங்க. இப்போ இடுப்பு பகுதியை பிடிச்சதும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே பெயினா இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. என்னடா இது இவ்வளோ இறுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து விடலாம் அப்படின்னா அங்க கையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இவங்களுக்கு இருக்க இருக்க இடுப்பு இறுகிட்டே இருக்கு. இப்படி இருந்த கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இவங்களோட அந்த ஷோல்டர் பகுதியில கை வைக்கிற மாதிரி இருக்கு. ஷோல்டர் பகுதியில கை வைக்கும் போது இவங்க வந்து அந்த சைடு மிரர் பார்த்தீங்களா, அந்த சைடு மிரர் வழியா பாக்குறாங்க. அப்போ அங்க பின்னாடி எந்த ஒரு உருவமும் தெரியல. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த சைடு ஷோல்டர்ல வைக்கிறதும் இந்த இடுப்புல வைக்கிறதும் இது நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு. என்னடா இது இந்த மாதிரியே நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மொபைலை கையில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டேஷ்போர்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கூட்டில சின்னதா அந்த ஃபோனு வாட்டர் கேன் அந்த மாதிரி போடுற மாதிரி அதுக்குள்ள இருந்து ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போய்கிட்டே இருக்கும் போதே இவங்க வந்து குனிஞ்சு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நிம்மரும் போது அந்த இடையில ஒரு உருவம் வந்து நின்றுருக்குங்க. அந்த உருவத்து மேலேயே பட்டார்னு அடிச்சிருக்காங்க. அடிச்ச சத்தம் இவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கு. பயங்கர சத்தமா இருந்திருக்கு. இவங்க கத்திக்கிட்டே அடுத்து அந்த உருவத்தை தாண்டி போய் கொஞ்சம் தூரத்துலயே இவங்க சடன் பிரேக் போட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்பி பாக்குறாங்க. அடுத்து வண்டிங்கெல்லாம் வருதுல அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே இவங்களுக்கு வந்து தெரியல. சரி எதுவுமே தெரியலையே, மறுபடியும் நம்மளை பயமுறுத்துறதுக்காக அந்த உருவமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலா இப்படி முன்பக்கமா திரும்பி பார்க்கும்போது இவங்களோட அந்த முன்னாடி டூம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டூம்ல வந்து பயங்கரமா ரத்த கரைகள் இருந்திருக்கு. அந்த ரத்தம் அப்படியே அடிச்ச வேகத்துக்கு கீழே ஒழுகுற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க அலறிக்கிட்டே அந்த ஸ்கூட்டியை நிறுத்திட்டு முன்னாடி வந்து பார்க்குறாங்க. முன்னாடி பார்க்கும்போது அவங்களோட டயர் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயுமே அந்த ரத்த கரைகள் இருக்கு. அந்த முன்னாடி டூம்லையுமே இருக்கு. இந்த சைடு மிரர் இருக்கு பார்த்தீங்களா 2, அதுலேயுமே அங்கங்க 2-3 சொட்டுகள் அந்த ரத்தம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி நீங்க மாட்டி இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் இருந்திருக்கும், நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தவங்களுக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சாங்க. ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அங்கேயே ஒரு ரோட்டு ஓரத்துலயே உட்காந்துட்டு அழுன்னு அழுகுறாங்க. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா எந்த ஒரு உருவமோ அல்லது டெட் பாடியாவது இருந்திருக்கணும்ல அடிச்சிருந்தா, எதுவுமே கிடையாது. இந்த ரத்தங்கள் எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னே தெரியாம இவங்க பயங்கரமா அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ சைட்ல போய்கிட்டு இருக்கிற வண்டிகள்ல இருந்து ஒரு 2 வீலர்கார ஒரு அண்ணா மட்டும் என்ன பண்ணிருக்காருன்னா, என்னம்மா ஆச்சு, ஏமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, ஸ்கூட்டி வேற தனியா நின்றுட்டு இருக்கு, என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நடந்த விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எப்பவுமே நடக்கிறதானமா, இதெல்லாம் வந்து கேஷுவல் தான், நிறைய டைம் எனக்கே கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் தேர்த்தியிருக்கேன். தேர்த்தினதுக்கு அப்புறம் வண்டி எடுத்துட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் முன்னாடி கிளம்பிட்டாராங்க. எல்லாருக்குமே இது மாதிரி நடந்திருக்கும் போல, அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கூட்டியை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஸ்கூட்டி ஆன் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்களோட கால் 2மே முன்பக்கமா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல இப்படி குனிஞ்சு பார்க்கும்போது அந்த சைட்ல போற வண்டிகளோட அந்த வெளிச்சத்துல ஏதோ ஒண்ணு கருப்பா அப்படியே சதன்னு இருக்கிற மாதிரி பார்த்திருக்கேன். என்னடா இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்டு மேலே நிமிர்ந்து அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அது ஏதோ ஒரு பயங்கரமா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துல இவங்களோட கிராமம் வந்துடுச்சு. எது வந்தாலும் அதுக்குள்ள போய் பார்த்துக்கலாம், நம்ம வீட்டுகிட்ட போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்காமல நேரா இவங்களோட வீடு வரைக்கும் போறாங்க. வீட்டுக்கு பக்கமா போயிட்டாங்களாங்க. அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பூனையும் போகல, ஒரு கல்லும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல போகும்போது அந்த பொண்ணு திடீர்னு வண்டி கீழே போட்டுட்டு அப்படியே பயங்கரமா கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த பொண்ணுக்கு அங்கங்க அடிகள்லாம் பட்டுருச்சுங்க. நெத்தியில கூட கொஞ்சம் காயமாயிடுச்சாம், ரத்தம்லாம் வந்துருச்சா. ஆனா அந்த ஸ்கூட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே கொஞ்சம் தூரம் தேய்ச்சிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இடம் கிடையாதுங்க. அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் போயிருந்திருக்காங்க. ஒரு சின்ன கல் இருந்தா கூட அதை சரிச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ இந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு அந்த ஸ்கூட்டி எல்லாம் பாக்குறாங்க. அந்த சதன்னு ஏதோ கடைஞ்சு பார்த்தீங்களா, அதை பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. ஊருக்குள்ள வர வரைக்கும் அந்த இடத்துல ஏதோ கருப்பா சதன்னு இருக்கிறவத பார்த்துருக்காங்க.
அடுத்தது இந்த பொண்ணு வேக வேகமா ஸ்கூட்டி போய் எடுத்து பாக்குறாங்க, அங்க எதுவுமே இல்லையா. அடுத்த ஸ்கூட்டியை மெதுவா தள்ளிக்கிட்டே அவங்களோட வீடு வரைக்கும் போறாங்க. அவங்களோட அப்பா அம்மாலாம் ரொம்பவே திட்டுறாங்க. வண்டி இவ்வளவு வருஷமா ஓட்டுறியே, உனக்கு ஓட்ட தெரியாதா, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு திட்டுனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு காயத்ரி சொல்லியிருக்காங்க, இல்லப்பா இந்த மாதிரிதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு வர வழியில நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா திடீர்னு கால் கட்டாயிருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி பொண்ணு பக்கமா வந்துட்டாலாட்டுக்கு அதனாலதான் கட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களோட அப்பா நினைச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் மறுபடியும் கூப்பிடவும் இல்லை. இந்த மாதிரி சொன்னதும் அவங்களோட அப்பாவே நடுங்கி போயிட்டாராங்க. என்னமா சொல்ற, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தானே இருந்தேன், நீ பயப்படக்கூடாது, பயந்து அப்படின்னா தான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு அந்த பயத்துல இருந்து மீண்டும் வரவே முடியலையாங்க. அன்னைக்கு நைட்டு போயிட்டு படுத்துட்டாங்க. படுத்தவங்களுக்கு அங்கங்க அடியெல்லாம் பட்டிருக்கு இல்லையா, அந்த அடிக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட அம்மா ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு காய்ச்சல் வரக்கூடாது அப்படின்றதுனால காய்ச்சல் மாத்திரையும் போட்டு விட்டுருக்காங்க. காய்ச்சல் மாத்திரை போட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே என்ன மாயம் வந்துடும்னு தெரியல, நல்லா தூக்கம் வந்துருச்சு. பயங்கரமா தூக்கம் தூங்கியிருக்காங்க. அடுத்தது இவங்களோட அம்மா எந்திரிச்சு போயிட்டு தண்ணி வேணுமா என்ன எதுன்னெல்லாம் கேட்கறதுக்கு எழுப்புறாங்க. எந்திரிக்கவே இல்லை. சரி பொண்ணு நல்லா தூங்குறா, வலிய மறந்து தூங்குறா, இதை நம்ம இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் போயிட்டு படுத்துட்டாங்க. படுத்து அவங்களோட அம்மா ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்களாட்டுக்குங்க. மறுபடியும் ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த முனகல் சத்தம் அவங்களோட பொண்ணுகிட்ட இருந்து வர மாதிரியும் இருந்திருக்குங்க. உடனே காயத்ரி எந்திரிச்சு பாக்குறாங்க அவங்களோட அம்மா. அங்க பார்க்கும்போது காயத்ரி ஏதோ பேசிக்கிட்டு முணங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பயந்த முகத்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி பண்ற, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களோட அம்மா கேட்குறாங்க. ஆனா கண்ணை ஒழிச்சு பதிலே சொல்லவே இல்லையா காயத்ரி. அப்படியே முணங்கிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே எழுந்திரிச்சிருக்காங்க. எழுந்தவங்க வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லா பக்கமும் போறாங்க. மூளைக்கு மூளை அப்படியே ஓடி போய் தேடிட்டு இருக்கிறாங்க. என்னடியாச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களோட அம்மா கிட்ட காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா கனவுல ஒரு உருவத்தை பார்த்தமா, முன்ன மாதிரியே நான் என் வண்டியில ஏறிச்சுன்னு சொன்னல அதே மாதிரி ஒரு உருவமா, ஆனா இந்த முறை நான் பார்த்த உருவத்துக்கு அந்த கண்ணெல்லாம் இல்லாம இருந்துச்சு, இப்போ அந்த கண்ணுக்குள்ள நெருப்பெறிகிற மாதிரிலாம் இருந்துச்சுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயப்படக்கூடாது, பயந்தாதான் எதுவுமே பின்தொடர்ந்து வரும்னு அப்பா சொல்லியிருக்காங்கல்ல, நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் எடுத்து வந்து வச்சு விட்டுட்டு தண்ணியை குடிக்க வச்சுட்டு காயத்ரியை படுக்க வச்சுட்டாங்க. ஆனா இவங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குங்க, பொண்ணு நல்லா பயந்துட்டா, இவளுக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே அடுத்த நாள் காலையில இவளை ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காங்க. படுத்தவங்க காயத்ரியும் நல்லா தூங்கிட்டாங்களாங்க. அவங்களோட அம்மாவும் நல்லா தூங்கிட்டாங்க. மணி ஒரு 4 மணி இருக்குமா. அவ்வளவு நேரத்துக்கு திடீர்னு காயத்ரி என்ன பண்றாங்கன்னா எழுந்துட்டு அவங்களோட அம்மாவை வந்து மெதுவா கூப்பிடுறாங்க. அம்மா அம்மா எந்திரிமா, அம்மா அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கூப்பிடுறாங்க. என்னடி ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் திட்டுக்குன்னு எந்திரிச்சவங்க பயத்தோட கேட்குறாங்க. அப்போ காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா அப்படியே நீ பயப்படாம மெதுவா அந்த மூளையை மட்டும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்கு மெயின் டோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டோருக்கு பின்னாடி ஒரு மூளை இருக்குமாங்க, அந்த செவத்தோட மூளையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூளையை ஏன்டி நான் பார்க்கணும், ஏன் இந்த கார்னர் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அங்க பாரு, அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காது, நான் ஸ்கூட்டியில் ஏறிச்சின்னு சொன்னல அதுதான் அது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னாடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக்கால இந்த காயத்ரி நகர சொல்லிட்டு பார்க்குறாங்களாங்க. அந்த இடத்துல எதுவுமே இவங்களோட அம்மாவுக்கு தெரியல. ஆனா காயத்ரிக்கு அவங்க அந்த உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதும் அம்மா அங்கதாம்மா இருக்கு, உனக்கு தெரியலையா, நல்லா பாருமா அங்கதாம்மா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மா நல்லா பாக்குறாங்க. அவங்க அம்மாவுக்குமே எதுவுமே தெரியல, ஏதோ ஷேடோ மாதிரி இருக்கு, இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அதோட ஷேடோவை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடி, நீ வேற பயமுறுத்திட்டு இருக்காத, பயந்துட்டு இருக்காத அப்படின்னு அந்த பொண்ணை திட்டிருக்காங்க. திட்டினதுக்கு அப்புறமா காயத்ரி வந்துட்டு இங்க பாரு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போயிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திருநீரை எடுத்து தூவி விட்டுருக்காங்க. அப்படி தூவி விட்டதுமே ஒரு பூனையோட சத்தம் மாதிரியும் இல்லையாங்க, அது ஒரு நாயோட சத்தம் மாதிரியும் இல்லையாங்க, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தம் மட்டும் கேட்டிருக்கு. ஆனா உருவங்கள் எதுவுமே இவங்களோட அம்மாவுக்கு தெரியல. சொன்னல பாத்தியா, இதுதான் அது கத்திட்டு ஓடிச்சே, உனக்கு கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி காயத்ரி சொல்லியிருக்காங்க. ஏய் ஆமாண்டி என்னமோ கத்துச்சு, ஆனா உருவம் எதுவுமே எனக்கு தெரியலடி, ஏதோ கத்துச்சுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடி அப்படின்னா அவங்களோட அம்மா பயத்தோட சொல்லியிருக்காங்க. உடனே வேக வேகமா வீட்டுல இருந்த எல்லா லைட்டையும் போட்டுட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா இங்க எதுவுமே இல்லையே, இப்ப எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கார்னர்ல மட்டும் கொஞ்சமா 2-3 சொட்டு ரத்தம் சொட்டினா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த ரத்தங்களும் காஞ்ச மாதிரி இருக்கு. இப்படி அம்மாவும் பொண்ணும் அதை பார்த்துட்டு பீச்சு
கத்திருக்காங்க. கத்தினதும் இவங்களோட வீட்டுல இருந்த அவங்களோட அவங்களோட அப்பா எந்திரிச்சிட்டாரு. எழுந்துட்டு அவங்களோட அம்மா கத்துறதை பார்த்துட்டு, என்ன தாண்டி உன் பிரச்சனை, இருக்கிறது பிரச்சனை பார்த்தாத நீ வேற கத்திட்டு இருக்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2-3 சொட்டு ரத்த கரைகளை காட்டியிருக்காங்க. காட்டினதும் அவங்களோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒழுங்கா வீடு துடைக்காம பராமரிக்காம வச்சுட்டு இது என்னடி என்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா காயத்ரியோட அம்மா நைட்டு நடந்த விஷயங்கள சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அவங்களோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு எதையாவது பண்ணுங்க, இந்த வீட்டுக்கு மறுபடியும் மனுஷன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அவங்களோட அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த திருஷ்டி பொம்மை திருஷ்டி கயிறு மாதிரி ஏதாவது வாங்கி தொங்க விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஹா முடியாது, நம்ம கோயிலுக்கு போய் மந்திரிச்சு திருநீர் அதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும் அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நீ வேற, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு காயத்ரி சமாளிக்கிறாங்க. ஆனா அவங்களோட அம்மா ஒரே பிடிவாதமா, இல்லை எனக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா நின்று அதே மாதிரி அன்னைக்கு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த திருநீர் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த கூடவே தீர்த்தமும் வாங்கிட்டு வராங்க. வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுறாங்க. வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டாங்க. ஆல்ரெடி அந்த கார்னர்ல மட்டும் டார்கெட் பண்ணி நிறைய தண்ணியை ஊத்தியே விட்டுட்டாங்க. தீர்த்தத்தை வந்து தெளிக்குவாங்க, ஆனா அந்த இடத்துல ஊத்தியே விட்டாங்க. அந்த மாதிரி பயந்துருக்காங்க. அடுத்தது காயத்ரியோட அவங்களோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சமையல் கட்டில் போயிட்டு சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டுக்கான சாப்பாடு சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு 9 மணி வரைக்கும் வெளியே பக்கத்து வீட்டுங்கள்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரோடாங்க. அந்த ரோட்ல யாரோ ஒரு வயசானவர் நடந்து வர மாதிரி இருக்கு. கூடவே கிழிஞ்சு போன சட்டைகள் போட்டுட்டு இருந்த மாதிரி. எப்படி இருக்குன்னா, ஒரு பிச்சைக்காரங்கள்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சாங்க. அவங்கள பார்த்ததுமே, அவங்களோட முகத்தை பார்த்ததுமே ரொம்ப பயம் வர மாதிரி தான் இருந்துச்சாம். ஆனா பாவமால இல்லையா, பயம் வர மாதிரி இருந்துச்சாம். அந்த நபர் வந்துட்டு, அம்மா எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க, ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது எதுவுமே கிடையாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கதவெல்லாம் சாத்திட்டாங்க. நல்லாவே தூங்கிட்டாங்க. மணி எப்படியும் ஒரு 11:30-12 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு மறுபடியும் இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இப்படி தட்டும் போது, அம்மா ஏதாவது இருந்தா குடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டியா, ஏதாவது இருந்தா குடு, ஏதாவது இருந்தா குடு அப்படின்னு சொல்லிட்டு அதே நபர் பேசுற மாதிரி கேட்குற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி நடந்ததும் இங்க முதல்ல காயத்ரிக்கு தான் முழிப்பு வந்திருக்கு. முழிச்சவங்க மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டு, என்னடா இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் பக்கமா வராங்க. ஆனா இவங்க வந்து கதவை திறக்கல. அந்த கதவு ரெண்டு டபுள் டோராங்க, இப்படி சாத்தக்கூடிய டோரு. அந்த டோருக்கு இடையில கேப் சின்னதா இருந்திருக்கு. அந்த கேப் வழியா யார் அது இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அந்த சின்னதா ஒரு கண்ணு கூட அதுல தெரியாதாங்க, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா அங்க முன்னாடி பார்க்கும்போது அதே நபர், இவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்டாங்க பார்த்தீங்களா, அதே நபர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி பார்த்தவங்க அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டாங்களாங்க. அந்த இடத்த விட்டு அசையவே இல்லையாம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இவங்களோட அம்மா கிட்ட வந்து ஓடி வந்து இறுக்கி கட்டுப்பிடிச்சு படுத்துக்கிட்டாங்க. காலையில எந்த விஷயமும் சொல்லவே இல்லை. கேஷுவலா எப்பவும் போல இவங்களும் வேலைக்கு கிளம்பி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இவங்களுக்கு தொடையெல்லாம் நடுங்கிருச்சு. இப்ப நம்ம எப்படா ரிட்டர்ன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துருக்காங்க. ஆனா இவங்க முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அதோட திருநீர் எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் இவங்களோட பேக்ல போட்டுதான் வந்திருக்காங்க. அந்த தைரியத்துல இவங்களும் போயிட்டாங்கங்க. நல்லபடியா வீடு வரைக்கும் போயிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போனதுக்கு அப்புறம் திண்ணை மேல உட்காந்துட்டு இந்த மாதிரி நைட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெரியும்டி அந்த சத்தம் எனக்கும் தான் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னதும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க எந்திரிச்சு போயிட்டு காயத்ரி தூங்கிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் அந்த தீர்த்த தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதை விரட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த உருவம் சடனா அந்த இடத்துல மறைஞ்சிச்சாங்க. அது வந்து காயத்ரி சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதுவுமே சொல்லாமலே இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களோட வீட்டுல வந்துட்டு இந்த டெய்லி பூஜை போடுறது, இந்த தீர்த்தத்தை தெளிக்கிறது, வீடு ஃபுல்லா சாணி போட்டு முழுகிறது, இந்த மாதிரி கடவுள் பக்தி உள்ள ஒரு வீடா மாற ஆரம்பிச்சிச்சா. இந்த காயத்ரிக்கும் போயிட்டு வரதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு. ஆனா வாரம் கண்டா இந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவாங்களாம், இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வருவாங்களாம். இந்த மாதிரி தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ என்னோட வீடு வந்து அந்த கம்பெனில இருந்து கொஞ்சம் தூரத்திலே இருக்கு. ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. அந்த நிகழ்வு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன காயத்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கர
பயங்கரமான ஹாரர் சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸ் நானுமா. டாடா பாய்.